சோ நம்மளுக்கு பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா எப்போ கைனகாலஜிஸ்ட போய் பார்க்கணும். ஸோ பேசிக்கலா ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 2 days பீரியட்ஸ் வரலன்னா கூட இமீடியட்டா கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் சப்போஸ் அது பிரெக்னன்சியா இருந்துச்சுன்னா நம்ம ஏர்லியரே நம்ம ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப நாள் அட்லீஸ்ட் ஒரு 40 days 50 days 60 days அது மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் போய் டாக்டரை பாருங்கன்னு வீட்டுல உள்ளவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ சயின்டிபிக்கா நம்ம எவ்வளவு ஏர்லியா ஃபோலிக் ஆசிட் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த பேபி நல்ல ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதனாலதான் பீரியட்ஸ் ஜஸ்ட் 1 or 2 days மிஸ் ஆனாலே தயவு செய்து போய் பாத்துருங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் நம்ம என்னன்னா மெயினா இந்த பிரெக்னன்சி அவங்களுக்கு நல்ல பிரெக்னன்சியா அல்லனா அவங்களுக்கு டியூப்ல அது மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கான்னு கண்டிப்பா ரூல் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா சில பேருக்கு டியூப்ல போய் பிரெக்னன்சி ஃபார்ம் ஆயிடும். ஸோ அது நம்ம ஏர்லியரா டிடெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அது மெடிசன் மூலமாவே கிளியர் பண்ணிடலாம். இது எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்றதா. ஸோ பேசிக்கா இது மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா கைனகாலஜிஸ்ட் கிட்ட போகும்போது அவங்க பீட்டா ஹெச்சிஜின்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளட் டெஸ்ட்ல உங்களுக்கு எவ்வளவு வேல்யூஸ்ன்னு தெரிஞ்சுட்டு சப்போஸ் அது கம்மியா இருந்துச்சுன்னா இன்னொரு 2 days கழிச்சு நாங்க யூஸ்வலா ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி டபுள் ஆகணும் அந்த பீட்டா ஹெச்சிஜி. அது மாதிரி டபுள் ஆச்சுன்னா அந்த பிரெக்னன்சி நல்ல பிரெக்னன்சி நல்லா வளர போறதுன்னு அர்த்தம். ஸோ சப்போஸ் அந்த பீட்டா ஹெச்சிஜி வேல்யூஸ் உங்களுக்கு டபுள் ஆகல, ஆனா ரொம்ப மார்ஜினலா தான் ஏறி இருக்குன்னு தெரிஞ்சதுச்சுன்னா ஒண்ணு அந்த பிரெக்னன்சி நல்லா க்ரோ ஆகாது, மிஸ்ட் அபார்ஷன் அது மாதிரி ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா அந்த பிரெக்னன்சி டியூப்ல வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கும்போது அவங்கள கொஞ்சம் ஏர்லி அல்ட்ராசவுண்டுக்கு நம்ம கூப்பிடுவோம். ஸோ ஸ்கேன் வித்தின் 2 weeks நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ அது மாதிரி பண்ணி பார்க்கும்போது அந்த பிரெக்னன்சி யூட்ரஸ்குள்ள இருக்கா அல்லனா வெளியே டியூப்ல ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஸோ யூட்ரஸ்குள்ள ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு ஹார்ட் பீட் டெவலப் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவோம். ஹார்ட் பீட் டெவலப் ஆயிடுச்சுன்னா அந்த பேபி நல்லா வளரா போகுது. பை சான்ஸ் அந்த கரு வெளியே ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அந்த சைஸ் ஆஃப் த கருவை வச்சு அவங்களுக்கு மெடிசன்ஸ் மூலமா அந்த எக்டோபிக் பிரெக்னன்சியை கிளியர் பண்ணலாமா அல்லனா லாப்ரோஸ்கோப் மூலமா அந்த எக்டோபிக் பிரெக்னன்சியை கிளியர் பண்ணலாமாங்கிறது டிசைட் பண்ணணும். ஸோ அதனாலதான் நம்ம பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா இமீடியட்டா நம்ம கைனகாலஜிஸ்ட போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு என்ன பிரெக்னன்சியா ஆர் பிரெக்னன்சி இல்லையா, பிரெக்னன்சி இருந்துச்சுன்னா என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது.